ஓசூர் அருகே ரகசிய காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை காதலனுடன் சேர்ந்து மனைவி தீர்த்து கட்ட திட்டமிட்டு உள்ளார். இதற்காக அடுத்த வாரம் திருமணம் நடக்க இருந்த இளைஞருக்கு பணம் தருவதாக கூறி பயன்படுத்தி உள்ளார். பணத்தை வாங்கியவர் கொலை செய்யாமல் கொன்றுவிட்டதாக பொய் சொல்லி உள்ளார். கணவர் இறந்துவிட்டதாக கருதிய மனைவி அவரை காணவில்லை என போலீசில் புகார் அளித்து நாடகமாடி உள்ளார். போலீசார் விசாரணையில் மொத்த கும்பலும் சிக்கியது எப்படி? ஓசூர் அருகே தளி அடுத்துள்ள கெபரே தொட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான 40 வயது சாமப்பா. இவருடைய மனைவி 32 வயது பாக்கியா. இவர் அகலக்கோட்டை கிராமத்தில் வனகானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவருக்கு சொந்தமான நர்சரி பண்ணையில் வேலை செய்து வந்தார். கடந்த 20ஆம் தேதி சாமப்பா தனது நண்பர் நாகமணி என்பவருடன் கர்நாடக மாநிலம் கொலகண்டஹள்ளி பகுதிக்கு கூலி வேலைக்கு சென்றுள்ளார். வேலை முடிந்து அதே நாளில் நாகமணி ஊருக்கு திரும்பி வந்த நிலையில் சாமப்பா வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. கணவன் வீட்டுக்கு வராதது குறித்து அவருடைய மனைவி பாக்கியா காவல் நிலையத்தில் புகார் ஏதும் கொடுக்காமல் இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் வற்புறுத்தலால் கடந்த 30ஆம் தேதி தளி காவல் நிலையத்தில் கணவனை கண்டுபிடித்து கொடுக்கும்படி புகார் அளித்துள்ளார். தாமதமாக புகார் அளித்ததால் பாக்கியா மீதே போலீசாருக்கு முதல் சந்தேகம் எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து போலீசார் சாமப்பா காணாமல் போனது குறித்து பாக்கியாவிடம் தீவிரமாக விசாரித்துள்ளனர். போலீசாரின் விசாரணையில் பாக்கியாவிற்கும் அவர் வேலை செய்த நர்சரி பண்ணை உரிமையாளர் பால்ராஜுக்கும் கடந்த 3 ஆண்டுகளாக திருமண பந்தத்தை மீறிய ரகசிய உறவு இருந்துள்ளது. இது சாமப்பாவிற்கு தெரிய வரவே அவர் பாக்கியாவை கண்டித்துள்ளார். தங்கள் காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை தீர்த்து கட்ட பாக்கியா மற்றும் பால்ராஜ் திட்டமிட்டுள்ளனர். அந்த நேரத்தில் பால்ராஜின் நண்பரான மஞ்சுகிரி கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருக்கு வரும் 10ஆம் தேதி திருமணம் நடக்க இருந்தது. இதற்காக பணத்தேவை இருந்துள்ளதை அறிந்த பால்ராஜ் 2.5 லட்சம் ரூபாயை சீனிவாசனிடம் கொடுத்து சாமப்பாவை தீர்த்து கட்டுமாறு கூறியுள்ளார். அவரும் பணத்தேவை இருந்ததால் மறுக்காமல் வாங்கிக் கொண்டுள்ளார். பின்னர் சாமப்பாவை கொன்றுவிட்டதாக பண்ணை உரிமையாளர் பால்ராஜிடம் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு இருவரும் நிம்மதியாக பொழுதை கழித்து வந்ததாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இதையடுத்து சீனிவாசனை பிடித்து போலீசார் விசாரித்த போது திடீர் திருப்பமாக சாமப்பா உயிருடன் இருப்பதாக தெரிவித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். பால்ராஜ் கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு கடந்த 20ஆம் தேதி கர்நாடகா சென்ற சாமப்பாவை அவருடைய நண்பர் நாகமணியிடமிருந்து பிரித்து காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அதன் பின் மதுபோதையில் இருந்த சாமப்பாவை அகலக்கோட்டை அருகே வைத்து வனத்துறையினர் என ஏமாற்றி விசாரணைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி சீனிவாசன் உள்ளிட்ட 2 பேர் கடத்திச் சென்றுள்ளனர். ஆனால் சாமப்பாவை கொலை செய்யாமல் அவர்கள் கர்நாடகாவில் வேலைக்கு சேர்த்துவிட்டு அவரது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளனர். மேலும் ஊர்ப்பக்கம் செல்ல வேண்டாம் என சாமப்பாவிடம் கூறிவிட்டு நர்சரி பண்ணை உரிமையாளர் பால்ராஜிடம் சாமப்பாவை கொலை செய்து விட்டதாக சீனிவாசன் கூறியுள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சாமப்பாவை மீட்ட போலீசார் அவரை கொலை செய்ய முயன்றதாக நர்சரி பண்ணை உரிமையாளர் பால்ராஜ், மனைவி பாக்கியா மற்றும் கடத்தலில் ஈடுபட்டதாக சீனிவாசன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். காதல் விவகாரத்தில் கணவனை தீர்த்து கட்ட காதலனுடன் மனைவி சேர்ந்து திட்டமிட்டு சிக்கிய சம்பவம் ஓசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.